நீயும் சாப்பிடுமா. தயவு செஞ்சு அழாதீங்கம்மா. சந்தோஷமா இருக்காது. சாப்பிடுங்கம்மா. எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம இப்படி சாப்பிட்டு? எவ்வளவு நாள் ஆச்சு? சாப்பிடுமா. ஆதி, ஆதி, இரு. இந்தா குடி, குடி. எப்பவுமே உனக்கு அவசரம் தான். மெதுவா முழுங்கணும். எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். மாறி போயிட்டடா. போதுமா? வயிறு நிறைஞ்சிருச்சுமா. என் மனசே நிறைஞ்சிருக்குடா. போ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆதி. நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன். நானும் தாம்மா. சரி, போலாமா? போலாமா. போய் தூங்கு. குட் நைட் ஆதி. குட் நைட்மா.
பார்வதி, பார்வதி, எங்க பார்வதி ஆளை காணோம்? கார்டன் போயிருப்பாளோ? முதல்ல அம்மா கிட்ட பேசின விஷயத்த பார்வதி பார்த்து சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சந்தோஷமா தூங்க போறல்ல? எப்ப முழிச்சீங்க? எப்ப அகிலா தூங்குன நான் முழிக்கிறதுக்கு அப்போ நீயும் ஆதியும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நீ உன்னையும் மறந்து சந்தோஷமா இருந்த தருணத்தை பார்த்தேன். நீங்களும் வந்திருக்கலாமே. இல்ல அகிலா, அந்த மொத்த சந்தோஷமும் உனக்கு முழுசா கிடைக்கணும் தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஆதி என்கிட்ட எப்ப வேணாலும் மனசு விட்டு பேசுவான். ஆனா உன்கிட்ட மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அத நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். உண்மையாவே நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஆதி என்ன தேடி என்கிட்ட வந்திருக்காங்க. என் மகனாவே திரும்ப வந்திருக்காங்க. இந்த தருணம் இப்படியே நின்னுடாதான்னு ஆசையா இருக்குங்க. இந்த உலகத்துல நிரந்தரம்னு எதுவும் இல்ல அகிலா. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றத்தை நாம தான் ஏத்துக்கணும். மாற்றங்கிறது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். இப்போ உன் மனசு ரொம்ப லேசா இருக்கும். படுத்து தூங்க அகிலா. ஆதி மாமா எங்க போறாரு? இந்த டைம்ல ஆதி மாமா எங்க போறாருன்னு ஒன்னும் புரியலையே. ம்? ம்? எங்க பார்வதி ரூம்லயும் இல்லை, கார்டன்லயும் இல்லை. ஒருவேளை அவுட் ஹவுஸ் போயிருப்பாளோ?
பாசமுள்ள அம்மா மகனுக்கு நடுவுல நான் வந்திருக்க கூடாதும்மா. எனக்கு தான் உன்னோட பாசம் முழுசா கிடைக்க கொடுத்து வைக்கல. ஆனா மாமாவுக்கு அந்த குறை இருக்க கூடாதும்மா. அம்மாவுக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் வாழ்க்கையில எப்பவுமே கிடைக்கணும். அம்மா மகன் பாசத்துக்கு நடுவுல நான் எப்பவுமே இடைஞ்சல வந்துடக்கூடாது. வாங்க மாமா, தூங்கலையா நீங்க? ரூம்ல உன்னை காணும் நான் தேடிட்டு இருந்தேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பார்வதி? அது அம்மாவுக்கு gift பண்ண saree எம்ப்ராய்டரி பண்ணணும் மாமா. அதுக்காக தான் வந்தேன். நீங்க போய் தூங்குங்க மாமா. ஓ, மாமா இங்கதான் வந்தாரா? பேசாம அத்தை கிட்ட சொல்லி மாட்ட விட்டுறலாமா? இருங்க வர. எம்ப்ராய்டரி சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் கொண்டு வா, அங்க வந்து எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் மாமா. நான் அங்க வந்து லைட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்தா உங்க தூக்கம் போயிடும். நான் இங்கேயே பண்ணிக்கிறேன் மாமா. நீங்க போய் தூங்குங்க. நீ என் முகத்தை பார்த்து பேசாத போதே தெரியுது பார்வதி, நீ சொல்றது உண்மை இல்லைன்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்ப என் கண்ணை பார்த்து பேசு. இங்க பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல பார்வதி, நமக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு. அப்படி இருந்தும் ஏன் மனசுல மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்க? அத்தை வாங்க வாங்க. அங்க பாருங்க. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு பார்வதி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. அம்மா 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 எதுவும் சொன்னாங்க? இல்ல மாமா, அம்மா எதுவும் சொல்லல. அப்புறம் சித்தியை தான் சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்காக நீ இங்க இருந்துட்டு என்ன அங்க போய் படுக்க சொல்ற? இல்ல, உங்களுக்காக அம்மாவே ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து அந்த ரூம்ல இருந்தா அம்மா மனசு சங்கடப்படும்ல மாமா. நாம இங்க இருந்து போற வரைக்கும் நீங்க அங்கேயும் நான் இங்கேயும் இருந்துக்கலாம் மாமா. நல்லா இருக்கும். அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா பார்வதி? நீ நினைக்கிற மாதிரிலாம் அம்மா நினைக்க மாட்டாங்க. நீ வா போலாம். வேண்டாம் மாமா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க போங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? அப்ப நான் அங்க போக மாட்டேன். மாமா நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். மாமா, உங்களுக்காக அம்மா ரூமை வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அங்க தங்காம இங்க தங்குனா அம்மாக்கு ஏன் மேல் தானே கோவம் வரும். அடடா, இந்த மூத்த மருமக சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி அவளாவே எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காளே. இதை உபயோகப்படுத்துவோம். பண்றண்டி மருமகளே. ஏய் வா. சொன்னா கேளுங்க மாமா, நீங்க போங்க மாமா. இல்ல, முடியாது. நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். அக்கா
பாருங்களேன். அக்கா அக்கா அ, அ, அ. அக்கா ஏய், எதுக்கு இப்ப 2 பேரும் தூங்குற நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க ஆதி நம்ம வீட்டுக்கு வந்து அவன் ரூம்ல தங்குவான் தானே, அவன் ரூமை நீங்களே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணீங்க. ஆனா அந்த ரூம்ல ஆதி இப்ப தங்க விடாம பார்வதி அவ கூடவே கூட்டிட்டு போயிட்டா. என்ன உளர்ற? நான் உளரலக்கா, கண்ணால பார்த்ததுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, உன் கண்ணால அப்படி என்ன உண்மையை பார்த்த நீ? அக்கா நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த ரூம்ல ஆதி இப்ப தங்கல. பார்வதி கூட அவுட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்கான். அவுட் ஹவுஸ்லயா? ஆமாக்கா. ஏண்டி நீ வேற ஏண்டி உன் கூட்டிட்டு நிக்கிற? நீ தானே பார்த்த, சொல்லு. ஆமா பெரியத்த, ஆதி மாமா அவுட் ஹவுஸ்ல தான் இருக்காரு, நானும் பார்த்தேன். ஆமாக்கா, பாத்தீங்களா ஆதிக்காக நீங்க எவ்வளவு எல்லாம் பார்த்து பார்த்து என்னென்னமோ செய்றீங்க. ஆனா அவன் எங்க உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு இங்கேயே இருந்துருவானோன்னு அந்த பார்வதி பிளான் பண்ணி அவனை அவ கூடவே கூட்டிட்டு போயிட்டா. ச்சே, இப்ப நீ என்ன சொல்ல வர? ஆதி அவுட் ஹவுஸ்ல இருக்கான்னு? ஆமாக்கா, அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கான். நீங்க வேணா வந்து பாருங்க. வாங்கக்கா. உன்னை வச்சுக்கிட்டு அப்புறம் வச்சுக்கலாம், வாங்கக்கா. அக்கா அக்கா அக்கா, ஆதி அவுட் ஹவுஸ்ல இருக்காங்கா. நீங்க அங்க போயிட்டு இருக்கீங்க. ஏய், யார் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல. ம். வாடி. நான் தான் சொல்றேனே, இல்லாத ரூம்ல போய் கதவை தட்டினா யார் வந்து தர மா. போறா?